ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சரண்யா. நான் போன வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், வர்ஷாவோட அப்பா பேசின ஆடியோ அப்படின்னு. அதில் வந்து அது வந்து பேசியிருந்தாங்க கமெண்டில். மோஸ்ட்லி இப்படியும் அவங்க ஒரு ஆளாக தான் இருக்கும், மற்றவங்க இப்படி பேச மாட்டாங்க. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அவங்களுக்கெல்லாம் நீ உன் வாய் ரொம்ப ஓவரு அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்தளவுக்கு பேசுகிறேன்னா நான் அந்தளவுக்கு காயப்பட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பேசுகிற எல்லாருமே ஒரு மனசு தான், சரியா? அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், சரியா? எல்லாம் நான் வந்து ரொம்ப கோட்டை கட்டணும், என்னை அப்படி பார்க்கணும், இப்படி பார்க்கணும், என்னை அங்கே கூட்டிகிட்டு போகணும், இங்கே கூட்டிகிட்டு போகணும், அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. ஆனால் என்னையும் ஒரு மனசையும் மதிங்க. எதுக்கு நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? யாரையும் வச்சுருக்கேன், நான் யூடியூப்பில் நான் வீடியோ போடுறேன்னா அதுக்கும் போயிடுச்சு. நீ யூடியூப்பில் யாரையும் வச்சுருக்கேன்? நீங்களே சொல்லுங்கள். நான் யூடியூப்பில் யாராவது இது பண்ணிகிட்ருக்கேன்னா? இப்படி தான் புரிஞ்சிக்காமல் எதையும் பேசிடுவார். அதே மாதிரி அவரை தேய்ப்பாயின்னு சொன்னால் அவருக்கு வலிக்குதாமா. நீ எங்கள் அம்மாவை எப்படி அப்படின்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. சரி, நியாயமான ஒரு விஷயம்னு சொல்லுங்கள். தினைக்கும் அவங்க அம்மாவை குறிப்பிட்டு திட்டலை, இவரை திட்டினேன். அதுக்கு எங்கள் அம்மாவை பேசுகிறீங்கன்னா அவ்வளோ கோவம் வருது இல்லையா? என்னை வந்து என்னெல்லாம் திரும்ப கேட்பாரு, உங்கள் அம்மா ஒருத்தனுக்கு தான் உன்னை பெற்றாளா? இல்லை, அவங்க கேட்டால் அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது. நம்ம ஒரு வார்த்தை விட்டுட்டா அதை அவங்க பெருசாக எடுத்துக்கிட்டு நீ அந்த மாதிரி இந்த மாதிரி. என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம்? இல்லை, நான் சொல்கிறது ஏதாச்சும் தப்பாக இருக்குதா? எதுக்கு நீங்கள் இப்படி கமெண்ட் பண்ணுறீங்க? அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு மனசாட்சி இல்லையா? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஏற்கனவே ஒத்தையில் நான் என் பிள்ளைய வச்சுட்டு நான் இருக்கிறேன். நீங்கள் கமெண்ட் போடுறதா அந்த மாதிரி மனசு இன்னும் குத்தி கிழிக்குது எனக்கு வந்து, தெரியுமா? தயவுசெய்து ஒருத்தங்க மனசை வந்து இந்த மாதிரி காயப்படுத்தாதீங்க. நீ தான் தப்பு. அப்போ அவ்வளோ வார்த்தை பேசுகிற அவங்க ரைட்டு, அதை வந்து நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு நான் கேட்டால் நான் தப்பு இதுதானே உங்களோட இதில்? உங்களுக்குலாம் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல.